என் பேர் வந்து கலா. நான் வந்து திருவரம்பூர்லேருந்து வரேன். நான் வந்து மீரா மேமோட மேக்கப் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் அவங்கள பார்க்கணும், அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறதுனாலேயே நான் திருவரம்பூர்லேருந்து இங்கே ஸ்ரீனிவாசனாருக்கும் வந்திருக்கேன். அவங்க எப்படி அப்படின்னா ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. நம்ம எந்த டவுட்டு கேட்டாலும் அதை டக்குன்னு அந்த இது எந்த முக சொலிவும் இல்லாமல் நல்ல கிளியராக அவங்க எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி எப்படி கன்சீலர் யூஸ் பண்ணணும், கரெக்டர் எப்படி இது பண்ணணும், எல்லாமே அந்த அளவுக்கு நல்ல தெளிவாக நல்லா சொல்லி தந்தாங்க. எந்த டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வச்சு இதுதான் ப்ராடக்ட், இதுதான் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இன்றைக்கி கிளாஸ் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இன்னும் யாரெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து படிங்க. ஏன்னா ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் வந்து சந்தியா. நான் இங்கே சீனிவாசனர்லேருந்து வரேன். மீருவோடது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்களோடது நான் பார்த்தேன். அவங்கள எனக்கு தெரியும், பட் ஆனால் அவங்களோட மேக்கப் இதெல்லாமே நான் அதில் பார்த்தேன். ஸோ எனக்கு மேக்கப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 7 இயர்ஸ், பட் நான் பியூட்டிஷியன், அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக மேக்கப் எனக்கு பண்ண முடியாது. ஸோ இவங்க கிட்ட வந்தப்புறம் நிறைய விஷயம் ஹை மேக்கப்லேருந்து ஃபேஸ் மேக்கப்லேருந்து எல்லாமே நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப என்ன ஒரு டவுட்ஸ்னாலுமே எப்போ கேட்டாலுமே நல்லா கிளியராக சொன்னாங்க. எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஒர்த்தபிளாகவும் இருந்துச்சு. அவங்களோட கிளாஸ் வந்து எனக்கு நிறையா இதெல்லாமே இதில் நான் கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பற்றி அதோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு சொன்னாங்க. ப்ரஷஸ் வந்து எங்கிட்ட நம்ம அவ்வளோ ப்ரஷஸ் வச்சுருக்கோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே எனக்கு தெரியாது முதல்ல. பட் இப்போ அந்த ப்ரஷஸோட அதோட ஒர்க் இதெல்லாமே இப்போதான் எங்களுக்கு அதோட ப்ரஷ் எதுக்கு, நம்ம எந்தெந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதனால என்ன பெனிஃபிட்டுங்கிறது இதில் நான் கற்றுக்கிட்டேன். மீரோ வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கிளாஸ். இப்போ எனக்கு அட்வான்ஸாக நிறையா விஷயம் இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்லா இதாக இருந்துச்சு. சாரியோட ஸ்டைல்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ தான் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்து தான் எனக்கு தெரியும். 17 வகையான சாரீஸ் வந்துட்டு இதில் நான் கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இதில் ஐ மேக்கப்பும் வந்து ரொம்ப வித்தியாசமாக நிறைய ஐ மேக்கப் வந்து அது ரொம்ப நல்ல ஒரு இதில் தெளிவான இதில் எப்படி கரெக்ஷன் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப கிளியராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேக்கப்பில் ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் அது நம்ம கரெக்ஷன் எப்படி பண்ணலாங்கிறதும் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா எனக்கு இது ரொம்ப இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஒர்க்குக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கு. தேங்க்யூ மீரு. என்னோட பேர் அழகம்மை. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். எனக்கு மீரா வந்து 2 இயர்ஸாகவே தெரியும். எப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு மேரேஜில் வந்து மீரா வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நான் மீராவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ரொம்ப நாளாக வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பியூட்டிஷியன் வந்து கோர்ஸ் கற்றுக்கணும் பண்ணணுங்கிறது ஆசை. டைம் அந்த டியூரேஷன் எனக்கு எதுவுமே செட் ஆகவே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டப்பெல்லாம் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், நாங்கள் போவோம், ஜஸ்ட் ஒரு தடவை சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம டவுட் கேட்டால் கூட கிளியர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மீரா வந்து எத்தனை பேர் வந்து டவுட் கேட்டாலுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்தாங்க. பேசிக் அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட கெரியர் வந்து எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அண்ட் தென் வந்து ஜஸ்ட் மேக்கப் அப்படிங்கிறத விட கஸ்டமர் ஹேண்டிலிங் கூட எப்படி இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், அது கூட வந்து டீச் பண்ணாங்க. மேபி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கஸ்டமர் ஹேண்டிலிங் அதெல்லாம் வந்து யாருமே வந்து சொன்னது கிடையாது. பட் மீரா வந்து அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ப்ராடக்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், எது நல்லா இருக்காது, அவங்க வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் வாங்கி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜ் கிடச்சிது. அண்ட் தென் வந்து எனக்கு சாரீ டிராப்பிங்கில் வந்து ஒரு ஜஸ்ட் 2-3 வெரைட்டிஸ் மட்டும்தான் தெரியும். பட் மீரா வந்து எனக்கு ஒரு 17 ஸ்டைல்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஃபேஸ் வந்து எப்படி பார்க்கணும், ஐ எப்படி கரெக்ட் பண்ணணும், ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும். நான் யூஸ்வலாக மேக்கப் பார்க்குறப்ப ஏன் இவங்க ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வந்து யோசிச்சிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி நாம தான் மாற்றுறோம் அப்படிங்கிறதே வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்து கற்றுக்கிட்டா நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ. நான் சுஜிகா, சீனிவாசனர்லேருந்து வரேன். மீராவை எனக்கு கன வருஷமாக தெரியும். மீரா அப்படி ஒரு மேக்கப் கிளாஸ் நடத்துறது நிறைய தடவை இந்த கிளாஸுக்குள்ளே நான் வரணும்னு நினைக்கிறேன். சில காரணங்களால் எனக்கு வர கிடைக்கல. இந்த கிளாஸுக்கு தான் எனக்கு கிடைச்சிது. ஆனால் மீரா அவ்வளோ பக்குவமாக எங்களோட ஃப்ரெண்டாக
இந்த கிளாஸில் எங்களை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நினைக்காம எங்களை இந்த கிளாஸுக்குள்ளே நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பழகி இந்த மேக்கப் எங்களுக்கு இது நல்லபடியாக சொல்லித்தருது மீரா. அவ்வளோ பொறுமை. எத்தனை வாட்டி நாங்கள் மீராட்ட கேட்டாலும் மீரா எங்களுக்கு அதை சினக்காமல் கோவப்படாமல் எங்களுக்கு திரும்பி அதை சொல்லித்தருது. எல்லா வகை சாரி எல்லாமே சகலதுமே எங்களுக்கு ஓப்பனாக எப்படி செய்யணும், என்ன மாதிரி அழகாக செய்யணும் என்றதை எங்களுக்கு வடிவாக நல்லா சொல்லிது. இது ஒரு இதாக சொல்லி தருது. மேக்கப் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு கிளாஸில் பழகினா அந்த கிளாஸில் வந்து எங்களுக்கு மறைச்சி தான் அந்த திங்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட தருவாங்க. என்னென்ன பேர் நேம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை மாதிரி மீராட்ட இங்கே நாங்கள் வந்து பழகினா மீரா வந்து எங்களுக்கு தான் என்ன எங்களுக்கு யூஸ் பண்ணதோ அதைத்தான் எங்களுக்கு சொல்லி தந்து இப்படி செய்யணும், இன்னென்ன இதுக்கு இப்படி கரெக்டாக செய்யணும், இதுதான் நல்லது, லிப்ஸ்டிக்ல இதுதான் நல்லது, ஃபவுண்டேஷனில் இதுதான் நல்லது, தான் இதான் யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு செய்து காட்டி எங்களுக்கு இது சரியில்லை, இதுதான் நல்லது அப்படின்ட்டு கரெக்டாக எங்களுக்கு ஒரு வழி நடத்தி நல்ல வடிவாக செய்தது. அது மீராவுக்கு நன்றி. வந்து உண்மையாகவே நல்ல வடிவாக ஒரு மீரா ஒரு அழகாக எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே எங்களுக்கு பிடிக்க தெரியாது, அவ்வளோ எதுவுமே தெரியாது, மேக்கப்பை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் மீரா எங்களுக்கு அவ்வளோ பக்குவமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் எத்தனை தடவை வந்து மீராட்ட மேக்கப் இது தெரியலை மீரா ஐஷோட எங்களுக்கு போட தெரியலை எங்களுக்கு என்ன சொல்லலாம் அதை கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி செய்யுங்கக்கா ப்ளஸ் எப்படி பிடிக்கணும் என்று எங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாமே தான் எப்படி செய்கிறாவோ அது மாதிரியே எங்களுக்கு நாங்களும் அதை பழகி கொண்டு வெளியில் போகணுமென்று ஒரு அழகாக எங்களுக்கு வடிவாக சொல்லி தந்தது மீரா. மற்றது மீராட்ட காசு பார்த்தா மீரா வந்து நோம்பலாவே கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் மீராட்ட வந்து பழகலாம். எல்லாமே கம்மியாக தான் எங்களுக்கு எல்லாமே செய்யுது. மற்றது எப்படி செய்யணும் முன்னுக்கு பெறணும்ன்றது மீரா கரெக்டாக எங்களுக்கு சொல்லி தருது. அதுக்கு மீராக்கு தேங்க்ஸ். ஹாய், என்னோட பேர் சஹானா. நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து மீராக்காவோட மேக்கப்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அது பிடிச்சி தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இதுக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் பற்றி எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஸோ அக்காவோட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால வந்து அக்காவோட இதில் வந்து ஜாயின் பண்ணினேன். ஸோ இங்கே வந்து அக்கா வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து இது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்கப்ஸில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் சின்ன டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா சின்ன டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் அக்கா வந்து கிளாஸ் நடத்துகிற விதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யாரையும் திட்ட மாட்டாங்க, ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பயும் ஸ்மைல் பண்ணிவிட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மேக்கப் ஐ மேக்கப் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சின்ன டிப்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. அதே மாதிரி அந்த ப்ரஷ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் அதை எப்படி பிடிக்கணும், ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சாரீ கட்டவே தெரியாது, எப்படி அந்த ஃப்ளீட்ஸ் கூட எனக்கு எடுக்க தெரியாது. ஸோ இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் தான் அக்கா வந்து அதை எப்படி எடுக்கணும், ஸோ அதுக்கு கூட அவங்க வந்து டெக்னிக் வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனா. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் வந்து இப்போது ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக காட்டணும். இப்போ சாரீ வந்து கட்டி ஒருத்தவங்களை வந்து அழகாக காட்டுறது அது கூட அதில் சின்ன டெக்னிக்ஸ் வந்து அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கப்பில் வந்து ஐ மேக்கப் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட கண் வந்து சின்னதாக காட்டுறது, ஸோ பெருசாக காட்டுறது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ ஷேடோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக அவங்கள காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் ஜெனா, நான் கேகே நகர்லேருந்து வரேன். மீரா கிட்ட வந்துட்டு பியூட்டிஷன் கோர்ஸ்க்காக வந்து நான் பிரைடல் மேக்கப் கலர்றதுக்காக. அவன் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா விளங்குற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறா. எவ்வளோ டவுட் இருந்தாலும் எனி டைம் கால் பண்ணி என்னன்னாலுமே நாங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே அவட்ட கேட்டால் நல்ல தன்மையாக பொறுமையாக சொல்லி கொடுக்குறா. அவன் விளக்கம் வந்து எங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்குது, நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதில். என் பேர் ஜெயபாலினி, நான் கேகே நகர்லேருந்து வர்றேன். மீராவோட மேக்கப் நான் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மேக்கப் பண்ணாலே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். வந்தேன், நிறைய விஷயம் தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கேட்டாலும் முகம் சுளிக்காமல் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு. எதுவுமே எல்லாத்தையுமே முக்கியமாக மேக்கப்பில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். அதனால நீங்கள் யார் எல்லாம் இதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இங்கே வந்து கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஃபுல்லாக
எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ.